ஸ்ரீ குருப்யோ நமஹ. பாலாம்பிகா சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் என்னன்னா மகாலட்சுமி கோவில், கோலாப்பூர், மகாராஷ்டிரா. ரொம்பவே ஃபேமஸான டெம்பிள் கோவில். இதை அம்பாபாய் கோவில் என்றும் சொல்வது உண்டு. இங்க என்ன பார்த்தேன்னா 5 கோபுரம் இருக்கும். சென்டராக மத்தியில் இருக்கிற கோபுரத்தில் தான் மகாலட்சுமி இருக்கிறாள். அவளது 2 பக்கமும் மகா காளியும் மகா சரஸ்வதியும் இருக்கிறார்கள். மகாலட்சுமி சத்தியோட கண் விழுந்த இடம் என்று கூறப்படுகிறது. இந்த இடத்துல இங்க இந்த லக்ஷ்மி பூஜா ரொம்பவே ஃபேமஸ். இந்த கோவில் எப்படின்னா, ரொம்ப முக்கியமான பண்டிகைகள் என்னன்னா கிருணோத்சவம், ரதோத்சவம், லக்ஷ்மி பூஜை, லலிதா பஞ்சமி, நவராத்திரி, தீபாவளி, வரலட்சுமி விரதம் எக்ஸெட்ரா. இந்த கிருணோத்சவங்கிறது என்ன அப்படின்னா, வருஷத்துல 2 முறை அந்த மகாலட்சுமி கோயிலுக்கு சாங்டம் சாங்டோரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பா. அது வழியா சன்னோட கிரணங்கள் அம்பாளோட முகத்திலேருந்து கால் வரைக்கும் விழுமா. வருஷத்துல 2 முறை அதை கிருணோத்சவமாக கொண்டாடுகிறார்கள். அது ஒரு 4 நாள் கொண்டாட்டம். ரதோத்சவம் இருக்கும். அப்புறம் மற்றபடி நவராத்திரி, எல்லா விதமான 6 கால பூஜை எல்லாமே உண்டு என்றும் சொல்லப்படுகிறது. ரொம்பவே மகாராஷ்டிராவில் இருக்கிற பெரிய சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த மகாலட்சுமி கோயிலுக்கு திருப்பதியில் உள்ள அம்பாளுக்கும் திருப்பதியில் உள்ள ஆக்சுவலா பிருகுமுனிவர், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரோட யார் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறான்னு பார்க்கணும். ஒவ்வொரு இடமாக செல்கிறார். அப்போது விஷ்ணுவிடம் வரும்போது, விஷ்ணு பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிற போது தூங்கிட்டு இருக்கார் அப்படி சொல்றா மகாலட்சுமி. அவர் காலை பிடித்து விட்டு கொண்டிருக்கிறாள். பிருகுமுனிவர் வந்தோடனே அவர் தூங்கிட்டு இருக்கார் அப்படி சொன்னார். நான் வருவதும் தெரியாம தூங்குவியா அப்படின்னு என்ன பண்றார், காலால எட்டி உதைக்கிறார் மகாவிஷ்ணுவோட இடது பாகம் மார்பில். அதுவும் அவள் லக்ஷ்மி இருக்கும் இடமல்லவா, ஸ்ரீவத்சம் இல்லையா, அந்த இடத்துல உதயனோன்னு அவர் அப்பதான் எழுந்துட்டு பிருகுமுனிவரோட காலை பிடிக்கிறார். நீ ஒவ்வொரு சுவாமி நீங்க வந்ததே கவனிக்கவே இல்லையேன்னு. லக்ஷ்மிக்கு கோபம் வந்து விடுறது. அப்பதான் லக்ஷ்மி சொல்றா, நான் அவனோட இருக்க மாட்டேன். எப்ப நான் இருக்கிற இடத்த ஒருத்தன் காலால உதைக்கிறான்னா அவன் காலை விரடி விட்டுன்னு இருக்க அப்படி சொல்லிட்டு கோச்சுன்னு வரான்னு சொல்லிட்டு தான் இந்த திருப்பதியோட கதை வரும். அந்த திருப்பதியில அப்பதான் மறுபடியும் ஸ்ரீனிவாசராக திருமணம் செய்து கொள்கிறார் என்று. அவள் முதலில் தங்கிய இடம் ஸ்ரீ மகாலட்சுமி தங்கிய இடம் தான் கோல்ஹாப்பூர் மகாலட்சுமி டெம்பிள். அதனால்தான் ஸ்ரீ இருக்கும் இடம் என்பதால் அது ஸ்ரீ டெம்பிள் என்னும் அம்பாபாய் டெம்பிள் சொல்லப்படுகிறது. இன்றும் கூட என்ன சொல்றா, திருப்பதியிலேருந்து ஒரு நவராத்திரியும் பொழுது ஒரு சிவப்பு கலர் வர்ணம் தான் எப்போதுமே சுமங்கலிகளுக்கு ரொம்ப இது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிவப்பு பட்டு வஸ்திரம் திருப்பதியிலிருந்து நவராத்திரியின் போது கோலாப்பூருக்கு அனுப்பப்படுகிறது என்று சொல்பவரும் உண்டு. இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, கோல்ஹாசுரன் என்ற ஒரு அசுரனை வதைத்ததால் தான் இது கோல்ஹாப்பூர் என்று சொல்லப்படுகிறது என்றும் சொல்பவர்களும் உண்டு. ஆக மொத்தத்துல ஒரு காளி ஸ்வரூபம்தான் இருக்கிறாள், மகாலட்சுமியாகவும் இருக்கிறாள். அதனால மகாகாளியும் உண்டு அங்க உள்ள கோபுரத்துக்குள்ள. அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு தனி சந்நிதி அவளுக்கு உண்டு. எல்லா கோயில்களிலும் பார்த்தேன்னா மூர்த்திகள் சில சமயம் சிறியதாக இருக்கும். ஆனால் அந்த மகாலட்சுமி கோயிலில் மாத்திரம் 3 அடிக்கு அம்பாளோட சிலை இருக்கும். இன்ஃபேக்ட் அதனால்தான் இந்த ஆந்திரால பாலாஜியை வழிபட்டு விட்டு இந்த மகாலட்சுமி கோயிலையும் பார்க்க வேண்டும் என்று வருபவர்கள் உண்டு. ஏனென்றால் அவருடைய துணைவிதான் இந்த மகாலட்சுமி ஸ்ரீ எங்கே இருக்கிறாள் என்றும் சொல்லப்படுகிறது. மகாராஷ்டிராலேயே ரொம்ப திருப்பதி போல அதிகமான வசூல் செய்யக்கூடிய ஒரு கோவில் என்றும் சொல்லப்படுகிறது. எல்லாரும் பணம் வேண்டாதவர்கள் யாராவது இருப்பார்களா? அதனால அத்தனை பேரும் அந்த எல்லா பிஸ்னஸ் பீப்புள்லேருந்து, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லேருந்து, காமன் மேன்லேருந்து அத்தனை பேரும் எல்லாரும் வேண்டிக் கொண்டு அந்த உண்டியல் என்றுமே வழிந்து கொண்டிருப்பது போல சொல்லுவார்கள். திருப்பதிக்கு அடுத்ததாக ஷிர்டிக்கு அடுத்ததாக உண்டியல்
பணம் கட்டும் இடம் என்றால் மகாலட்சுமி டெம்பிளாக தான் இருக்கும். இந்த மகாலட்சுமி கோலாப்பூர் டெம்பிளுக்கு போகாதவா இருக்கவே மாட்டா. இட் இஸ் இன் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சோலாப்பூர் இன் மகாராஷ்டிரா. அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டெம்பிள். இட்ஸ் அ ஹியூஜ் பியூட்டிஃபுல் டெம்பிள். ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒன் ஆஃப் த சக்தி பீட்டமும் கூட. அதனால்தான் கூட்டங்கள் நிறைய இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ஐ வாண்டட் டு ஸ்ட்ரெஸ் திஸ் பர்டிகுலர் திங். என்னன்னா நார்த்தில் வந்து இந்த ஹிந்துயிசமோட பிலீஃப் வந்து இட் இஸ் ரூட்டட். ஸோ அதனால இங்கே வர கூட்டம் அவ்வளவு பக்தியோட எல்லாம் ஸ்ரத்தையோட வரும் கூட்டமாகத்தான் இருக்குமே தவிர டூரிஸ்ட் இன்ட்ரெஸ்டோட ஜஸ்ட் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்காது. இன்ஃபேக்ட் இன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் த டெம்பிள் இட் செல்ஃப் இஸ் டூரிஸ்ட் இன்ட்ரெஸ்டோட போகிற மாதிரி. பக்கத்துலேயே இருக்கும் கோவில், நமக்கு தெரிஞ்ச கோவில் தானேன்னுட்டு அங்கே போய் வி டோன்ட் பி தட் யூனோ வாட் ஸ்ரத்தையா வணங்க வரவர்களை பார்ப்பது சில சமயம் ரேராக இருக்கும். நார்த்தில் இட் இஸ் நாட் so. This I just wanted to tell. So this is Kolhapur Mahalakshmi, who is in Maharashtra. She is one of the Shakti Peetam.